ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ரெசிபி தான். இது வந்து நேச்சுரல் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட என்ன மாதிரி மாம்பழம் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கிங்க. இது வந்து இமாம் பசந்த் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி இதோட தோலெல்லாம் நீக்கி வச்சுக்கணும். இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம்னாலே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பும் 10 பேரிச்சம்பழமும் ஒரு அரை மணி நேரம் வந்து வெந்நீரில் நல்லா வந்து ஊற வச்சிடுங்க. இந்த ஐஸ்கிரீமுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இதை வந்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சைனஸ் இருக்கிறவங்களுக்கோ எதுவுமே ஆகாதுங்க. ஏன்னா இதை நான் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பையும் பேரிச்சம்பழத்தையும் நல்ல மிக்சியில் ரொம்ப தண்ணி விடாமல் அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டுமே வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது நைஸாக அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ துண்டுகளையும் போட்டு மிக்சி ஜாரில் நம்ம வந்து 1லேருந்து 1.5 நிமிஷம் வரையிலும் நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேஷ்யூ நட்ஸ், டேட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தாங்க. நான் வந்து கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் குங்குமப்பூவை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரை எடுத்து நம்ம மிக்சி ஜார்லேருந்து டைரெக்டாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து டெக்கரேஷனுக்கு சின்ன சின்ன பொடியாக கட் பண்ண கேஷ்யூ நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் போடுறேன். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 ஹவர்ஸ் ஆகுது வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் வந்து கடைகளில் கிடைக்கிற அதே ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஃப்ரெஷ் க்ரீமோ பாலோ எசன்ஸோ எதுவுமே கிடையாது, நேச்சுரல். ஸோ நீங்கள் பயப்படாமல் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இப்போ எடுக்கும் போதே உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் தெரியும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து 1 வீக் வரையிலும் இந்த ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.